வங்கக்கடலில் ஒரு வாய்க்கால் தகராறு. மசூலிப்பட்டினத்தில் இருந்த காலத்தில் டச்சுக்காரர்கள் கொடுத்த குடைச்சல் தாங்காமல் தான் கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்கள் மெட்ராஸுக்கு இடம்பெயர்ந்தார்கள். அருகில் உள்ள சாந்தோமில் போர்த்துகீசியர்கள் இருக்கிறார்கள். ஆத்திர அவசரத்துக்கு கை கொடுப்பார்கள் என்று கிழக்கிந்திய கம்பெனி போட்ட கணக்கெல்லாம் சீக்கிரமே தவிடு பொடியாகிவிட்டது. ஆங்கிலேயர்களும் டச்சுக்காரர்களும் இந்தியா போன்ற நாடுகளில் வியாபாரம் செய்து சிறப்பாக வருவாய் ஈட்டுவதை பார்த்த பிரெஞ்சுக்காரர்களும் களத்தில் குதித்தனர். பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 1664 உதயமானது. 1666 சூரத்தில் தொழிற்சாலையை தொடங்கிய அவர்கள் அடுத்ததாக மசூலிப்பட்டினத்துக்கு மாறி அதன் பின் மெல்ல மெட்ராஸுக்கு அருகில் பாண்டிச்சேரிக்கு வந்துவிட்டனர். அதற்குள் டச்சு மற்றும் போர்த்துகீசியர்களின் ஆதிக்கம் குறைந்து அவை மெல்ல இந்திய மண்ணில் இருந்து மறைய ஆரம்பித்திருந்தன. பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்கள் மட்டும் மெட்ராஸ் மற்றும் பாண்டிச்சேரி பகுதிகளில் சுற்றி திரிந்து கொண்டிருந்தனர். இவர்கள் இருவருக்கும் இடையில் அடிக்கடி முட்டல் மோதல்கள் வெடித்து 18ஆம் நூற்றாண்டில் 3 கர்நாடக போர்களுக்கு வழிவகுத்தன. இந்த போர்களுக்கு பிறகுதான் பிரிட்டிஷ் படை தென்னிந்தியாவில் மிக பெரும் ஆதிக்க சக்தியாக வளர்ந்தது. தென்னை மரத்தில் தேல் கொட்டினால் பனை மரத்தில் நெறி கட்டுவது போல 1740களில் ஐரோப்பாவில் தொடங்கிய ஆஸ்திரேலிய வாரிசுரிமை போர், வார் ஆஃப் ஆஸ்திரியன் சக்செஷன், மெட்ராஸிலும் எதிரொலித்தது. ஐரோப்பிய போரில் ஆக்ரோஷமாக மோதிக்கொண்ட பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு படைகள் அந்த சண்டையை மெட்ராஸ் வரைக்கும் கொண்டு வந்துவிட்டன. அந்த சமயத்தில் தென்னிந்தியாவில் முதல் கர்நாடக போர் நடைபெற்று கொண்டிருந்தது. முகலாய பேரரசு முடிவுக்கு வந்த பின்னர் கர்நாடக பகுதி ஹைதராபாத் நிசாம் ஆட்சியின் கீழ் வந்தது. அவரும் இறந்த பிறகு அந்த பகுதியை யார் கைப்பற்றுவது என நிசாமின் மருமகன் சந்தா சாகிப்புக்கும் ஆற்காடு நவாப் அன்வருதீன் முகமது கானுக்கும் இடையில் போர் வெடித்தது. அதில் பிரிட்டிஷாரும் பிரெஞ்சுக்காரர்களும் ஆளுக்கொரு பக்கம் ஆதரவாக நின்று மோதிக்கொண்டார்கள். அது இங்கே மெட்ராஸ் போரை தொடங்கி வைத்தது. 1745 பார்னெட் தலைமையில் வந்த ஆங்கிலேய கடற்படை வங்கக்கடலில் நின்று கொண்டிருந்த சில பிரெஞ்சு கப்பல்களை கபலீகரம் செய்துவிட்டு போனது. அதனால் கடுப்பாகி போன அப்போதைய பிரெஞ்சு கவர்னர் டூப்ளெக்ஸ் மெட்ராஸை கடல் வழியாகவும் தரை வழியாகவும் முற்றுகையிட்டார். அதற்கு அப்போதைய கர்நாடக நவாப் தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக அவரிடம் ஒரு வாக்குறுதி கொடுத்தார் டூப்ளே. ஆம், பிரிட்டிஷாரை வென்றதும் மெட்ராஸை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். 7 செப்டம்பர் 1746 அன்று காலையில் பிரெஞ்சு படை மெட்ராஸ் கடற்பகுதியில் நின்று கொண்டிருந்தது. கோட்டையை நோக்கி தாக்குதல் ஆரம்பமானது. கடலில் இருந்தும் கரையில் இருந்தும் கோட்டையை சராமாரியாக தாக்கினார்கள். பிரிட்டிஷாரின் பதில் தாக்குதல் பெரிதாக எடுபடாததால் பிரெஞ்சு படை வென்றுவிட்டது. பிரெஞ்சு நாட்டு கப்பற்படைக்கு தலைமையேற்ற லா பொர்தானைஸ் கொஞ்சம் பெருந்தன்மையோடு கோட்டையையும் பண்டக சாலையையும் மட்டும் எங்களுக்கு கொடுத்துவிட்டு மெட்ராஸின் ஆளுகையை நீங்களே வைத்து கொள்ளுங்கள் என்றார். இது தொடர்பாக ஒரு ஒப்பந்தத்தையும் போட்டுவிட்டார். ஆனால் ஆளுநர் டூப்ளேவுக்கு இது பிடிக்கவில்லை. மெட்ராஸை முழுவதுமாக கட்டுக்குள் கொண்டு வர விரும்பினார். இறுதியில் அவர் விரும்பியதுதான் நடந்தது. அக்டோபர் மாதம் வங்கக்கடலில் ஒரு புயல் வலுவடைந்ததால் கடற்படையை பாதுகாப்பதற்காக லா பொர்தானைஸ் பாண்டிச்சேரி புறப்பட்டார். இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்ட டூப்ளே ஒப்பந்தத்தை ஓரமாக வைத்துவிட்டு பிரிட்டிஷ் படைகளையும் மெட்ராஸ் மக்களையும் தாக்கினார். பலரை சிறை வைத்தார். அவர்களில் அப்போது எழுத்தாளராக இருந்த ராபர்ட் கிளைவும் ஒருவர். ஆனால் கிளைவ் வேறு சிலரையும் சேர்த்து கொண்டு தந்திரமாக சிறையில் இருந்து நழுவிவிட்டார். 3 நாட்கள் இரவில் மட்டும் பயணித்து கடலூரில் உள்ள செயின்ட் டேவிட் கோட்டைக்கு சென்று மெட்ராஸில் நடந்தவற்றை விளக்கினார். 17 வயதில் கிளார்க் வேலைக்காக பாய்மர கப்பல் ஒன்றில் இந்தியாவுக்கு வந்த கிளைவ் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் பிரபலமானார். பதவி படிகளில் கிடுகிடுவென ஏறிய கிளைவ் அடுத்தடுத்து போர்களை நடத்தி தென்னிந்தியாவின் பல பகுதிகளை ஆங்கிலேய வசமாக்கியது வரலாறு. சரி, மீண்டும் டூப்ளே கதைக்கு வருவோம். டூப்ளே கர்நாடக நவாப்புக்கு அளித்த வாக்குறுதியை காப்பாற்றவில்லை. அதனால் ஆத்திரமடைந்த நவாப் அன்வருதீன் 10,000 பேர் கொண்ட பெரும் படையை தனது மகன் மஃபூஸ் கான் தலைமையில் மெட்ராஸ் நோக்கி அனுப்பினார்.
கர்நாடக இளவரசரை எதிர்த்து 2 பீரங்கிகளும் 400 வீரர்களும் கொண்ட சிறிய பிரெஞ்சு படை களமிறங்கியது. ஆனால் நவீன பீரங்கிகளின் முன் நவாப் வீரர்கள் நாக் அவுட் ஆகிவிட்டார்கள். மெட்ராஸில் அடி வாங்கிவிட்டு ஊர் திரும்பிக் கொண்டிருந்த கர்நாடக இளவரசர் எதிரில் மற்றொரு சிறு பிரெஞ்சு படை பாண்டிச்சேரியில் இருந்து மெட்ராஸ் நோக்கி வருவதை கேள்விப்பட்டு அவர்களையாவது தாக்கலாம் என்று சாந்தோமில் காத்திருந்தார். நவாபின் படை அடையாறு ஆற்றின் கரையோரத்தில் அணிவகுத்து நின்றிருந்தது. முதலில் நடந்த போரில் பெரிய உயிர் சேதம் இல்லை என்பதால் அந்த படையில் ஏறத்தாழ 10,000 பேர் அப்படியே இருந்தனர். ஆனால் எதிர்த்தரப்பில் 250 பிரெஞ்சு வீரர்களும் 700 இந்திய வீரர்களும் மட்டுமே இருந்தனர். சிறிய படையாக இருந்தாலும் நவீன ஆயுதங்கள் இருந்ததால் அதுவும் நவாபின் படையை நார் நாராக கிழித்து அடையாறு ஆற்றங்கரையிலேயே காய போட்டுவிட்டது. அந்த அடையாறு போர் வரலாற்றில் முக்கியமானதாக கருதப்படுகிறது. காரணம், இந்திய வீரர்களுக்கு முறையாக பயிற்சி அளித்து நவீன ஆயுதங்களை கொடுத்து களமிறக்கிவிட்டால் பெரிய படையை கூட வெல்ல முடியும் என்பதை இந்த போர் நிரூபித்து காட்டியது. இப்படியே 2 ஆண்டு காலம் மெட்ராஸ் பிரெஞ்சுக்காரர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த நிலையில் அதற்கெல்லாம் காரணமான ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் 174 முடிவுக்கு வந்தது. அதனையொட்டி ஆக்ஸ்லா சாப்பல் என்றொரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அதன்படி வடக்கு அமெரிக்காவில் உள்ள லூயிஸ்பர்க் என்ற இடத்தை பிரெஞ்சுக்காரர்களிடம் கொடுத்துவிட்டு பிரிட்டிஷார் மெட்ராஸை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என்று முடிவானதால் மீண்டும் மெட்ராஸ் பிரிட்டிஷார் வசம் வந்தது. இப்படி முதன்முறையாக மெட்ராஸை பிரெஞ்சு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த கவர்னர் டியூப்ளே பற்றிய பல செய்திகளை அறிந்து கொள்ள அவரது அமைச்சராக இருந்த ஆனந்தரங்க பிள்ளையின் டைரி குறிப்புகள் பெரும் உதவியாக இருக்கின்றன. 1758 பிரெஞ்சு படைகள் மீண்டும் ஒரு முறை மெட்ராஸை கைப்பற்ற முயன்றன. ஆனால் 3 மாதங்கள் கோட்டையை முற்றுகையிட்டும் அவர்களின் முயற்சி பலிக்கவில்லை. அந்த சமயத்தில் பிரெஞ்சு பிரிட்டிஷ் படைகள் இன்றைய சட்டக்கல்லூரி இருக்கும் இடத்தில்தான் மோதிக்கொண்டன. அப்போது இந்த பகுதி வெறும் சுடுகாடாக இருந்தது. எனவே அங்கிருந்த கல்லறை மேடைகளை பீரங்கி நிறுத்தவும் கல்லறை ஸ்தூபிகளை மறைந்து கொண்டு சுடவும் பிரெஞ்சு படையினர் பயன்படுத்தினர். அதனை கவனித்த கம்பெனியினர் போரெல்லாம் ஓய்ந்த பிறகு அந்த இடத்தில் இருந்த கல்லறை கற்களை அகற்றி புனித மேரி தேவாலயத்தின் முற்றத்தில் பதித்துவிட்டனர். இன்றும் அந்த கற்களில் சிலவற்றை நாம் அந்த தேவாலயத்தில் பார்க்க முடிகிறது. 1746 பிரெஞ்சுக்காரர்கள் முதல் முறையாக ஜார்ஜ் கோட்டையை கைப்பற்றிய போது கருப்பர் நகரத்தை முற்றிலுமாக அழித்து விட்டார்கள். 3 ஆண்டுகளுக்கு பின்னர் கோட்டை மீண்டும் ஆங்கிலேயர் கைக்கு வந்தபோது மீண்டும் புதிதாக ஒரு கருப்பர் நகரத்தை உருவாக்குவது என தீர்மானிக்கப்பட்டது. ஆங்கிலேய பிரெஞ்சு மோதல்கள் இப்படி வெறும் சுவற்றை மட்டும் அளிக்கவில்லை, மெட்ராஸிற்கு ஒரு அழகான அரண்மனையும் கொடுத்தன. அதுதான் பின் நாட்களில் பிரபல கட்டட பாணியாக மாறிய இந்தோ சாரசனிக் பாணியில் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கட்டடமான சேப்பாக்கம் அரண்மனை. 18ஆம் நூற்றாண்டில் வட ஆற்காடு, தென் ஆற்காடு, திருச்சி, திருநெல்வேலி, நெல்லூர் உள்ளிட்ட பகுதிகள் கர்நாடக நவாபின் ஆட்சியின் கீழ் இருந்தன. அவரது தலைநகரம் ஆற்காட்டில் இருந்ததால் இவரை ஆற்காடு நவாப் என மக்கள் அழைத்தனர். 1749 இந்த நவாப் பதவிக்காக ஒரு போர் நடந்தது. நவாபின் வாரிசுகளுக்கு இடையில் நடந்த போரில் ஒரு தரப்பை பிரெஞ்சுக்காரர்களும் மற்றொரு தரப்பை ஆங்கிலேயர்களும் ஆதரித்தனர். இதில் ராபர்ட் கிளைவ் தலைமையிலான பிரிட்டிஷ் படை வெற்றி பெற்றதால் அவர்கள் ஆதரித்த வாலாஜா நவாபான முகமது அலி ஆற்காடு அரியணையில் ஏறினார். இருப்பினும் ஆங்கிலேயர்கள் வசிக்கும் ஜார்ஜ் கோட்டைக்குள்ளேயே வசிப்பதுதான் பாதுகாப்பானது என முகமது அலி கருதியதால் கோட்டைக்குள்ளேயே ஒரு அரண்மனை கட்டும் பணி தொடங்கியது. ஆனால் நவாபின் அந்த ஆசை பல்வேறு காரணங்களால் நிறைவேறவில்லை. அதனைத் தொடர்ந்து நவாபுக்காக சேப்பாக்கத்தில் 117 ஏக்கர் நிலத்தில் 1768 கட்டி முடிக்கப்பட்டதுதான் பிரம்மாண்டமான சேப்பாக்கம் அரண்மனை. ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே இப்படி பல ஆண்டுகளாக நீடித்து வந்த மோதல் 3வது கர்நாடக போரின் மூலம் முடிவுக்கு வந்தது. ஆங்கிலேயர்களை தோற்கடிப்பதற்காக பிரெஞ்சு அரசாங்கம் லாலி தலைமையில் ஒரு பலமான படையை அனுப்பி வைத்தது. ஆனால் 1760 ஜனவரி மாதம் நடைபெற்ற வந்தவாசி போரில் சர் கூட் தலைமையிலான ஆங்கில படை பிரெஞ்சு படையை வீழ்த்தியதுடன் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த பாண்டிச்சேரி, மாஹே போன்ற பகுதிகளையும் கைப்பற்றியது. பின்னர் பாரிஸ் ஒப்பந்தத்தின் மூலம் 1763 போர் முடிவுக்கு வந்து பாண்டிச்சேரி பிரெஞ்சு வசம் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டாலும் பிரெஞ்சு படைகளின் முறிந்து போன முதுகெலும்பை மீண்டும் சரி செய்யவே முடியவில்லை.
ஆகவே இறுதியில் தனிப்பெரும் ஆதிக்க சக்தியாக ஆங்கிலேயர்கள் இந்திய அரசியலில் நின்று விளையாட ஆரம்பித்தார்கள். அதன் விளைவுகள் விபரீதமாக இருந்தன.